நமஸ்தே பிரவிஷ்கால நம்ம 100 மார்க்ஸ்க்கான பிளேலிஸ்ட் பேப்பர் 1 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே கொஷின் ஆன்சர், செகண்ட் டே வந்து கவி பரீட்சை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு தேர்ட் டே வந்து சாராங்ஸ் பார்க்கலாம். தேர்ட் டே சாராங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 4 லெசன் வந்து நம்ம படிச்சுக்கலாம். சரியா, 4 லெசன்ல எனி ஒன் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 லெசன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பிளேலிஸ்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி சேனல்குள்ளே போனீங்கன்னா வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா எல்லா 8 லெவலுக்கான வீடியோஸும் உங்களுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம் தனித்தனியாக. இதில் பிரவிஷ்கா பார்த்துட்ருக்கோம் இல்லையா. பிரவிஷ்கா வந்து தனியாக வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு இருக்கும். ப்ளஸ் வந்து தமிழுக்கான ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ, எந்த வீடியோ வேணுமோ அது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். சரியா, ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் பார்த்துட்டோம். இன்றைக்கி தேர்ட் லெசன் பார்க்குறேன். இஸ் கவிதாக்கா ரச்சயிதா ராம்தாரி சிங் தினகர் ஹே. இந்த கவிதையோட எழுத்தாளர் வந்து ராம்தாரி சிங் தினகர் அவர்கள். रामधारी सिंह दिनकर हिंदी के एक प्रमुख लेखक, कवि व निबंधकार हैं. ராம்தாரி சிங் தினகர் வந்து இந்தியில் ஒரு முக்கியமான எழுத்தாளர், கவிஞர் மற்றும் கட்டுரையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனு, वे आधुनिक युग के श्रेष्ठ वीर रस के कवि के रूप में पहचाने जाते हैं. श्रेष्ठ रस அப்படின்னா வீர ரசம் இருக்கு இல்லையா, ஹீரோயிசம் காட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹீரோயிசம் அந்த வடிவத்தில் இவர் வந்து ரொம்ப முக்கியமான கவியாக இருக்கிறாரு. அதுவும் மாடர்ன் யுக்கில் வீர ரசத்தை காட்டுற முக்கியமான ஒரு கவிஞராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நவீன காலத்தின் சிறந்த வீர ரச காவியத்தை எழுதிட்டார் சொல்கிறாங்க. राष्ट्रीयवाद अथवा राष्ट्रीयता को इनको काव्य के मूल भूमि मानते हुए इन्हें युग चरण व काल की चरण की संज्ञा दी गई है. தேசிய உணர்வு இவரோட கவிதையில் வந்து பேசிக்காக இருக்கிறதுனால இவரை வந்து யுக் சரண், காலத்தின் பட்டாளர் அப்படின்னு டைட்டில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டைட்டில்ஸை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. கவி अपने कलम से कहते हैं कि एक कलम तुम ऐसा लोगों के संबंध में लिखो जिन्होंने देश सेवा में, राष्ट्रीय भावना में अंधप्रोक्त होकर अपना सब कुछ न्योजावर कर दिया. கவி பேனா கிட்ட சொல்கிறாரு, பேனாவே நீ எழுது, தேசத்துக்காக சேவை பண்ணுற, தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணம் பண்ணுற மக்களோட விஷயத்தை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நியோஜாவர் அப்படின்றது அவங்கள அர்ப்பணம் பண்ணுறது, டெடிகேட் பண்ணுறது. कवि कहते हैं कलम उन वीर सहितों के विजय का पैगाम लिखो, प्रशंसा के गीत लिखो, जिन्होंने अपना सब कुछ बलिदान करके क्रांति की भावना जागृत की, नई चेतन फैलाई, तथा जिन्होंने बिना किसी प्रतिफल की चाह के कर्तव्य की पुण्य वेदी पर स्वयं நியோஜாவர் கர்தியா. அவர் என்ன சொல்கிறாரு, கவிஞர் சொல்கிறாரு, எழுத்தே, கலமே, பேனாவே, இந்த வீர மறவர்களை வந்து வெற்றியை பாடலாக பாடு. அவங்க புரட்சியை உயிர்ப்பிச்சிருக்காங்க, புதிய உணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம கடமையை செஞ்சுருக்காங்க. அவங்கள வந்து அர்ப்பணித்து பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட அர்ப்பணத்தை நீ பாடு அப்படின்னு சொல்லி பேனாக்கு சொல்கிறார். அங்கே கவி தினகர் जी ने निस्वार्थ भाव से देश पर न्योजावर होने वाले वीरों का गुणगान किए. பேனா கிட்ட சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய அர்ப்பணிப்பான ஒரு வீரர்களை போற்றிப்பாரு. குன்கான் அப்படின்னா போற்று, அவங்களோட அர்ப்பணிப்பை அப்படின்னு சொல்கிறார். अपने कलम से कवि कहते हैं ये कलम उनका विजय गान कर जिन्होंने असंख्य छोटे छोटे दीपक जैसे जलकर सबको प्रकाश दिया. அந்த எழுத்துக்களில் வந்து கவிஞர் சொல்கிறாரு, எழுத்தே, பேனாவே, அவங்க விளக்கு வந்து சின்ன சின்ன விளக்கு எரிஞ்சு ஒரு பெரிய ஒளி வந்திருக்கு, அவங்கள வந்து அந்த பிரகாசத்தை வெற்றியாக பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ये वीर लोग तूफान में भी तेल कदम होने के बाद भी अंत तक जलकर बुझा गए. அந்த வீரர்கள் வந்து தூஃபுன், அந்த இதில் கூட, புயல் காற்றுல கூட எண்ணெய் தீர்ந்து போகிற வரையுமே எரிஞ்சிட்டே இருக்காங்க. எண்ணெய் தீர்ந்து போகிறேன்னா அவங்க சாகிற வரையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எரிஞ்சிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு ஒளி கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். वे ऐसे वीर हैं जिन्होंने निस्वार्थ भावना से देश के लिए अपना जीवन समर्पित किया. அத்தகைய தன்னலமற்ற வீரர்களுடைய வாழ்நாள தேசத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யஹம் तक कि उन्होंने अपने त्याग के लिए किसी की प्रशंसा की भी अपेक्षा तक नहीं की थी.
இவங்க தியாகத்திற்கு எந்த ஒரு பாராட்டும் அவங்க எதிர்பார்க்கல. நீ என்ன ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ஸாகவே அவங்க என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஆங்கே கவி अपने कलम से कहती हैं ये कलम तुम उन वीरों के बारे में लिखे. பேனாவே அந்த வீரர்களை பற்றி நீ எழுது பாடு அப்படின்னு சொல்லி மேலும் சொல்றாரு. इन वीरों के बारे में बलिदान से जो लाल लाल अग्नित प्रज्वालित हुए उस अग्नि की लपड़े सभी दिशाओं में फैली हुई. அந்த வீரர்களுடைய அந்த தியாகம் இருக்கு இல்லையா, அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சுதான் எரிமலை வந்து என்ன பண்ணுது, அந்த நெருப்பு குழம்ப வந்து சிவப்பா, அவங்களோட ரத்தத்தை தான் சிவப்பா வந்து எல்லா பக்கமும் வீசி எடுது பரப்புது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்னியா பரப்புது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கவி உன்கே வீரத்தாக்கு அகர்த்தி சிக்கா கே சாத் துல்னா கட்டே ஹே. கவி வந்து அவங்களோட வீரத்தை வந்து எரிமலையோடைய வெடிப்புக்கு, அவங்க எரிமலை வெடிக்குது இல்லையா, அது வெடிக்கிறதுல அந்த அக்னிக்கு வந்து அவங்களுடைய வீரத்தை வந்து சிம்பாலிக்காக சொல்கிறார். உஸ் அக்னிக்கா பிரபாவ் இஸ் திஷாவும் திக்காயி படுத்தக. அந்த அக்னியுடைய தாக்கம், நெருப்பு வந்ததுன்னா எல்லா பக்கமும் சூடாக இருக்கும் இல்லையா, அதோட தாக்கம் எல்லா பக்கமும் பரவுதான். सिंह जैसे उनके गर्जन से பிரத்சாஹித் ஹோக்கர் தர்த்தி தோல் ரஹிஹேம். சிங்கம் எப்படி கர்ஜனை பண்ணால் ஒரு உலகமே நடுங்குமோ அந்த மிளகு எரிமலை வெடிச்சா கூட பூமி வந்து அதிரும், டோல் அது அப்படின்னு சொல்கிறாங்க. इतिहास में दो जब गिने वीरों के बारे में भी पढ़ती हैं. இதிகாசனா நம்ம இதிகாச ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் நம்ம என்ற அளவுக்கு தான் வீரர்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா, நிறைய பேரை பற்றி படிக்கிறதுல அந்த மாதிரி எண்ணற்ற வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. लेकिन देश के लिए मर मिटने वाले हजारों सैनिक ये वीर हैं जिनको बारे में सूप चंद्र भूमि तथा आकाश सभी ग्रह जानते हैं. ஆனால் உலகத்தில் வந்து நிறைய வீரர்கள் இருக்காங்க, அதை வந்து யாருக்கு தான் தெரியும், எர்த்துக்கு சன்னுக்கு மூணுக்கு அவங்களுக்குலாம் தெரியும், அந்த பிளானட்கெலாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ சப் உன்கே வீரத்தாலேயே சாட்சி है, அதுதான் அந்த வீரத்துக்கு, அவங்களுடைய வீரத்துக்கு சாட்சி. ऐसा वीरों के बारे में सारी दुनिया को अवगत करना तुम्हारा काम है. அப்படிப்பட்ட வீரர்களை, உலகம் பாராட்டாத வீரர்களை நீ பாராட்டுது, இதுதான் உன்னோட கடமை. इसलिए हे कलम तुम वीरों के बारे में लिखो. நீ அந்த வீரர்களை பற்றி எழுது. इन कविता में कवि हजारों अन्यान वीरों के याद करते हैं जे निस्वार्थ भावना से स्वतंत्र वेदी में आहिद बनकर चल गई है. இந்த போயம்ல வந்து கவி வந்து ஆயிரக்கணக்கில் வந்து தெரியாத வீரர்களை வந்து நினைவு கூறாரு. அவங்க தன்னலமற்ற உழைச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து அவர் பாராட்டியிருக்காரு. சுதந்திரம் என்ற வேள்வி தீயில எரிஞ்சு அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றியெல்லாம் அவர் பாராட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெசன், 4th லெசன் பாருங்க. सुमित्रानंद पंत. कवि सुमित्रानंद पंत हिंदी के साहित्य के छायावादी क्षेत्र का प्रमुख कवि हैं. छायावाद அப்படின்றது கற்பனையான விஷயத்தை பற்றி பாடுறது தான் छायावादன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமானவர். आप इस कविता में भारत देश का ஜெயகான் करते हैं. இந்த கவிதையில் வந்து தேசிய ஜெயகாந்தனா வெற்றி கானம் அப்படின்றத பாடியிருக்காரு. யாரை பற்றி, தேசத்தை பற்றி. கவிதா கா சாராங்ஸ் இஸ் பிரகார் है. கவிதாவுடைய சாராங்ஸ் பின்வருமாறு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. हे भारत तुम जनता का देश है. இந்தியாவே நீ மக்களின் தேசம் அப்படின்னு சொல்கிறாரு. சபிகே மன் துமாரே பிரதி ஆகர்ஷித் है. எல்லாருடைய மனமும் உன்னை நோக்கி ஈர்க்கப்படுதான். ஏன்னா இந்தியாவை நோக்கி நம்ம வந்து அட்ராக்ட் ஆகிறோம் இல்லையா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. தும் கணதந்திரக்கா பர்யப்த ஓ, நீ வந்து ஜனநாயகத்தின் மாறுபாடு. துமாரி ஜெய் ஹோ, உனக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. துமாரே பிராகிருதி ஆகர்ஷன் அனுப்பம் ஹே. உன்னுடைய பிராகிருதினா இயற்கையுடைய அழகு ரொம்பவும் அற்புதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. हिमालय पर्वत दुनिया में सबसे ऊंचा पर्वत है और यह पर्वत तुम्हारे सिर को अलंकृत करता है. இமயமலை வந்து உலகத்திலே பெரிய மலை, ஒரு பெரிய மலையாக இருக்குது. அது வந்து உன்னோட தலைக்கு அலங்காரமான ஒரு முடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இமயமலை தான் அதோட நெற்றி தலை அப்படின்ற மாதிரி. நம்ம இந்தியாவுடைய தலை மாதிரி தானே இருக்கும் இமயமலை, ஸோ அதை தான் சொல்கிறாரு. இஸ் பர்வத் கி தரக் பாரத் கே சிர் ஊஞ்சா ஹே. இந்த பர்வதம், இந்த மலையினால் அதே மாதிரி இந்தியாவின் தலையும் வந்து உயர்ந்திருக்கான். எப்படி அது உயர்ந்திருக்கோ அதே மாதிரி இந்தியாவும் உயர்ந்திருக்கு இந்த தலையால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துமாரா ஹிருதயக்கோ கங்கா நதிக்கு அலங்கரித் கரையே. ஹிருதயமாக அவர் எதை கம்பேர் பண்ணுறாரு, தலையாக வந்து
இந்தியாவுடைய அந்த மலையை வந்து கம்பேர் பண்ணுறாரு. இருதயமாக கங்கை நதியை வந்து கம்பேர் பண்ணுறாரு. அடுத்த பாரத் கா இருதய கங்கை நதிக்கே தரக்க பாதித் பாவனா, அதாவது இந்தியாவுடைய இதயமாக கங்கை நதியை போல் பவித்திரமாக இருக்குது, பவித்திரதா இருக்கு இல்லையா, பவித்திர பாவனா, பவித்ரது பவித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்மே ஸ்னேக் பராக, அதில் வந்து அன்பு நிறைஞ்சிருக்கான், இதயத்தில் அன்பு நிறைஞ்சிருக்கான். வித்யாச்சல் துமாரே கடி கோ பந்த் கர் சுந்தர் பண்ணிட்டா ஹே. வித்யாச்சல் அப்படின்றது விந்திய மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மலை வந்து உனக்கு வந்து இடுப்பு பட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இடுப்பு அப்படின்னா பெல்ட்டாக இருக்குது. அது வந்து எப்படி இருந்தால் இந்தியாவை பிரிக்கிற மாதிரி இருக்கும் நடுவில். ஸோ அதை வந்து இடுப்பாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. सिंधु अर्थ है समुद्र तुम्हारा चरण तल छू कर अपने को गौरव वृंद महसूस करता है. சிந்து இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கடல் இருக்கு இல்லையா, கடல் வந்து உன்னுடைய பாதங்களை கண்ணுக்குள்ளே கொண்டு வர்றது மூலம் பெருமைப்படுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளை சுற்றி இந்தியாவை சுற்றி கடல் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ பாதத்தை தொடுற மாதிரி இருக்கான். பாரத் கே தக்ஷன் மேம் 3 சமுத்திர है. தக்ஷன் நம்ம இதில் வந்து தெற்கில் வந்து 3 கடல் இருக்குது. அரபு சாகர், बंगाल की गाड़ी, हिंदू महासागर, तीनों समुद्र भारत के चरण स्पर्श करके आनंद होती है. அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவுடைய ஃபீட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. इस देश में हर कहीं हरे भरे गेंद उनके अनेक नदियाँ निश्चर हैं. நாடு எப்பயும் எங்கே பார்த்தாலும் ஒரு க்ரீனரியாக இருக்குது, நிறைய வந்து ரிவர்ஸ் ஓடுது, நிறைய வந்து ஃபீல்டுலாம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ये सब यहाँ के जीवन के सौंदर्य को बढ़ते हैं और भूमि के उर्व बनते हैं. அது வந்து இந்த பூமியோடைய இந்த இந்தியாவுடைய அழகை இன்னும் அதிகமாக்குதான். நிலம் வந்து ரொம்பவும் நல்லா ஒரு லேண்ட் வந்து ஃபர்டிலைசராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. उबर बनते हैं, ரொம்பவும் வந்து ஒரு फर्टिलाइटर இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. कवि भारत देश के संबोधित करके कहते हैं, तुम अपने कोटि हाथों से संसार के कल्याणकारी कार्यों में लगे रहते हो. இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கான கைகள் வந்து அவர் இந்தியாவுடைய நலனுக்காக செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த பாரத் கே கோட்டி நாகரிக் சதா सारे संसार के कल्याण कामना करते रहे. அதாவது இந்தியாவில் வந்து கோடான கோடி மக்கள் வந்து அவங்க உலக நலனை கருத்தில் கொண்டு வாழ்கிறாங்களாம், மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. तुम्हारे अटल पद पर अगणित लोगों चल रहे हैं. विश्व भर के लोगों भारत के दार्शनिक सिद्धांतों को मानकर उन सिद्धांतों को अपने जीवन का लक्ष्य बनकर बढ़ रहे हैं. இந்தியாவோட ஃபிலாசபி, ஐடியாஸ், அட்வைசஸ் அதெல்லாம் வந்து எல்லாருமே வேர்ல்டில் நிறைய பேர் வந்து பின்பற்றி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலக மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பின்பற்றி நடக்கிறாங்க சொல்கிறாங்க. ஹே பாரத், சபியதா கா ஜன்ம பி சப்சே பஹலே துமாரா யஹாம் வா. சபியதா சிவிலைசேஷன், நாகரிகம் சொல்கிறதே உன்கிட்ட தான் முதல்ல பிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தும்னே சமவேத துவனி சே சாரே சங்சார் கே பரீட்சித் கட்டாயா. ஈக்வாலிட்டி அப்படின்றத அறிமுகப்படுத்தினது இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 4 वेद हैं, इन्हें समवेद के लिए अधिक महत्व दिया जाता है क्योंकि समवेद संगठित प्रधान वेद हैं. श्री कृष्ण ने गीता में मैं वेदों में समवेद हूँ बताता हूँ. 4 வேதம் இருக்கு இல்லையா, ரிக், யஜுர், சாம, அதர்வனம், அதில் வந்து சமவேதம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இசையில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகிருஷ்ண கீதையில் தான் 4 வேதம் சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தும் சாரே சங்சார்க்கோ மானவதாக்கே பாடு படாத்தே ஹோ. நீ வந்து இந்த முழு உலகத்துக்கும், சாரே சங்சார் அந்த முழு உலகத்துக்கும், மானவதா அப்படின்றது ஹியூமனிட்டி, அதை வந்து குறித்து வந்து லெசன் நடத்தியிருக்க, கற்றுக் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. தும்னே ஹி சாரே சங்சார்க்கோ சத்ய அஹிம்சா ஆதி கா மார்க் பதாயா. நீ வந்து உலகத்தில் சத்திய, உண்மை, அகிம்சை அப்படின்ற பாதையை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்க, इंट्रो பண்ணியிருக்க அப்படின்றே சொல்லியிருக்காங்க. शांति की मार्ग भी तुमने सबके दिखाया. शांति அமைதியோடைய பாதையை நீ தான் காட்டியிருக்க. இந்தியாவை சொல்கிறாங்க, இந்தியா தான் அமைதியோட பாதையை மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய நாட்டு. हे भारत तुम्हारे जय हो. இந்தியாவே நீ வாழ்க. सारे संसार में गणतंत्र का परिचय तुम्हारा द्वारा सिद्धित हुआ.
கணதந்திர அப்படின்னா ஜனநாயகம் இருக்கு இல்லையா, ரிப்பப்ளிக், அது எஸ்டாப்ளிஷ் பண்ணதே நீதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணதே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? இந்திய நாட்டு சொல்றாங்க. आगे कवि भारत के माता की विजय यात्रा का वर्णन करते हैं. இந்திய தாயோட வெற்றி பயணத்தை வந்து மேலும் வந்து விவரிக்கிறாரு. कहते हैं जब मारदा पाता अपनी विशाल सत्य सेना के साथ लोग बुझवाले सैनिक के साथ विजय यात्रा पर निकली, तब चारों ओर तुरही तुमुल एव नकट की ध्वनि गुंजने लगी அப்படின்னு சொல்றாங்க. हे भारत माता, तुम शक्ति रूपिणी हो, बाहुबल दारिणी हो, तुम तुम्हारी वंदना करते हो. आगे कवि भारत का राष्ट्रीय झंडे का वर्ण करते हैं. झंडे ना कोडी. यह तिरंग सदा अपरिचित है. इसके मध्यम के रहने वाले धर्मचक्र सदा धर्म की रक्षा करते हुए देश को आगे ले जाता है. हे भारत, तुम अभय हो, अजय हो, शरण हो, शरण देने वाले, रक्षा करने वाले हो, तुम्हारे सदा जय हो.